பிடித்து வைத்து மனமாற கல்லாக பறந்தால் காளியம்மன் கோவில் கண்சிலையை அழைத்து வைத்து மற்ற கையெடுத்து வாங்கு மலராக நாம் பிறந்த மலராக மாலையாக சூடிடுவாங்கோ. எங்க எனக்கு வைக்க பிராதனா ஒரு மரமாக பிறந்தார் ஒரு குடிமரமா வைத்திரு பிறந்தார் பையனாக பிறந்திரு ஒரு மஞ்சளாக பிறந்தார் எளியோர்களுக்கு மங்கல்யமா உதவி ஒரு வெற்றி கொடியா பிறந்தார் நிகழ்ச்சிகளுக்கும் உதவியும் அண்ணா பெண்ணாக பிறக்கலாம் பெண்ணாக அம்மா ரத்த கண்ணே முத்து போல கண்ணீர முகமெல்லாம் வடிக்காதம்மா பொண்ணும் பொருளும் இருக்கும் போது அதான உனக்கு நான் பிள்ளை எனக்கு நீ பிள்ளை அதான என்ன அது மட்டுமா உனக்கு நான் பிள்ளை எனக்கு பிள்ளை இருந்து நாம இருவேரும் காலத்தை ஓட்டிடும் என்று சொல்லுவேன். அப்பதான் ரத்த கண்ணி மங்க அண்ணா இங்க எத்தனை ஆறுதல் சொன்னாலும் பிள்ளை இல்லாத குறை பெருங்குறைதான். மதலை இல்லாத குறை இந்த மங்கைக்கு தான் தெரியும் பெரிய மனக்குறை தெரியாதுல்ல. அண்ணா இந்த 4 செவத்துக்குள்ள அந்த பெண் கண்ணீர் வடிக்கத்தான் அவளுக்கு தான் தெரியும். அதான மன்னா குழந்தை இல்லாத கவலையோட ரத்த கன்னியா ஆகப்பட்ட வெண்குடியாலும் மத இல்லாத கவலையோட அண்ணா மலைவேந்த முத்தத்திலே மண்ணடைந்த கையால என் மடிபிடிக்க மதுரை இல்லைனாதா நிலவடத்து தண்ணீரிட அரிக்கரிக்கும் தேங்காயில மன்னவா குழந்தை இல்லாத கவலையோட அந்த ரத்தக்கண்ணி ரிஷிமுக வர்ணத்தில் சொல்ல பார்த்தார் வந்தனா ரிஷிமுக வர்ண என்ன விதமாக ஒருவர் என்று கேட்டார். அவர்களை உழைத்தான் நிற்க வேண்டும் செய்ய வேண்டும் நினைக்க வேண்டும் செய்ய வேண்டும் அவர்களோடு நினைக்க வேண்டும் 12 வருடங்கள் பாரத்தவன் செய்யுவார் 16 வருடங்கள் 16 சுவாமி இருந்தவா கொண்டு 6 வருடங்கள் அழைத்துக் கொண்டு தவம் செய்யும் போது வர்ணனமே இலக்கவிடையோடு என்ற காற்றையெல்லாம் ஆகாரம் அறிந்து கொண்டு என்ற மலை நீரை தண்ணீராக அறிந்து கொண்டு இருப்பார். அவனுடையும் காலத்தில் கடவுளான சிவபெருமான் வீர்களுக்கும் வரம் கொடுப்பதற்கு அண்ணனான பகவான் ஈசனான சிவபெருமான் ஈசனான அந்த எம்பெருமான்
பால் கடல்ல பள்ளி கொண்ட அந்த இடத்திலே சொன்ன போது இப்பேற்பட்ட மன்னன் இருவேரும் இரு வனத்துல தவம் இருக்காரு ஆதார உலகத்துல ரிஷிமுகாவரன் பிள்ளைக்காக தவம் இருக்கார். ஆனா வண்டு முகாமலையில வண்டு முகா ரிஷி அவர் எதுக்குன்னு தவம் இருக்கார். ஐயா ஆசை யாரு விட்டுச்சு? அதான கடவுள் அரியணையிலே அமர வேண்டும் என்று கடிய தவம் செய்தார். அப்பந்தான் கடவுளாகப்பட்ட சிவனார் கண்ணனிடத்திலே சோழன் கண்ணனாகப்பட்ட கோபால கண்ணன் பார்த்தார். கை குழந்தை உருவம் செய்து வடிவமெடுத்து என் இடத்துல கொடுத்தோம் என்று சொன்னார். இவருக்கு வரத்தை கொடுத்தார் போல இருக்க வேண்டும், கொடுக்க கூடாது. ஆனா அவருக்கு பிள்ளை இல்லாதவருக்கு பிள்ளை பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்ன உடனே பார்த்தார் பகவானாகப்பட்ட சிவருமான் அந்த பிரம்ம அழைத்துக் கொண்டு ஐயா விண்டபதி விடுக்க செய்து பகவானாகப்பட்ட சிவருமான் அந்த விண்ட பிடித்த குழந்தைக்கு உருவிடித்து உயிர்படுத்து நல்ல கையிலே கொடுக்கும் போது மாய கண்ணன் கோபால கண்ணன் பிள்ளை எடுத்து எப்படி வராரு? அந்த வண்டுமுகா ரிஷியில் இருக்கும் தவத்துல குழந்தை எரியும் போது அந்த குழந்தை எரியக்கூடிய நேரத்தில் அவருடைய தவமானது ஒரு நொடிதான் இருக்கு. அந்த குழந்தை விழுந்த உடனே ஒரு பொழுது இருந்தா போதும். உடையவர் பகவான்கிட்ட வேண்டிய வரத்தை வாங்கியிருக்கான். பார்த்தான் குழந்தை கையில் எடுத்து கையில விழுந்த குழந்தை கண்களை உடைத்தான், கையில் எடுத்தான். அப்பதான் மன ஐயா இந்த குழந்தை என் தவத்தை கெடுத்துட்ட. இந்த ஒரு நொடி இருந்தா போதுங்க. ஆமாங்க ஆகையால அது மட்டுமா ஒரு நொடி இருந்தா போதுமே. குழந்தையை கையிலடைத்தான். கோபத்தோடு என்ன செய்தார்? குழந்தை மீதாக சாபத்தை கொடுக்க நீ வளர்ந்து வாலிபனாகி உன்னை யார் பிறவி செய்தாரோ அவர்களை ஓடவிட்டு ஓட்டவர் கையாலை மாட்டு வடிவா என்று சாபத்தை தான் கொடுத்து உன்னை ஆகாயமாருக்கு வீசும் போது அந்த வீசிய குழந்தை பாதாள உலகத்துல பாதகராகப்பட்ட ரிஷிமுகா வர்ணனைக்கு பாலகன் வாக்கியம் கிடைத்த போது எப்படி கையில் எடுக்க தெரியுமா? அறிமல்லதான எடுத்து அறிமல்லதான
எப்படி இருக்கா தெரியுமா? அந்த ரிஷிமுகாவரனுக்கு பாலகன் பாக்கி எப்படி கிடைக்கி? கண் இல்லாதவருக்கு கண் பார்வை கிடைச்சா எப்படி இருக்குமோ அதை போலாக ஆனந்த சந்தோஷத்துல குழந்தை எடுக்கிறான். மனமளவி பார்ல விழுந்தது போல இந்த பாலகன் பாக்கியம் கிடைத்த உடனே வாரி மெல்லதான் எடுத்து வலது கண்ணமும் முத்தமிட்டான். அந்த முத்தமிட்ட குழந்தைக்கு பிள்ளைக்கு பேர் நாமத்தை சூட்டணும் அல்லவா? பிள்ளைக்கு எப்படி பேர் கொடுக்காங்க தெரியுமா? என்ன நான் பெற்றெடுத்த குழந்தைக்கு வல்லமையோட பிறந்தநாள் வல்லவன் என்றோம், அரக்கர் குலத்தில் பிறந்தநாள் அரக்கன் என்றோம். அவன் ஆகையாலே வல்லரக்கர் என்ற பேர்நாமத்தை கொடுத்து அந்த வல்லரக்கரான ராட்சித பாலகனை எப்படி வளர்த்து வர தெரியுமா? ஆனாலும் ஒருமையானே யோமா நல்ல வயதில் அரகனான பாலகன் இந்த அரக்கனான ராட்சிதனை பாடசாலை படிக்கிறேன்னு சொன்ன நாம வீட்டுக்குள்ள ராசா வீட்டுக்குள்ள பள்ளிக்கு போனோம் சொன்னா சேராத பிள்ளையோடு சேர்ந்து நாம பிள்ளையும் கெட்டு போயிடும். ஆகையால பாலகனை இடத்துல பாலகன் எங்க இருக்கானோ அங்கே ஆசிரியரை வரவழைத்து பாடத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல அந்த பாலகனை இடத்தடியில என்ன விதமாக சொல்லுவார் என்று கேட்டார். ஐயா விக்கிராச்சரையும் வரவழைத்து கண்டரிச்ச ஓடை கையெடுத்து எழுத்தானே கைபிடித்து அந்த ஆசிரியருக்கு குரு தட்சிணையும் கை கொடுத்து மகனுக்கு பாடத்தை எப்படி சொல்லி கொடுக்கிறது? அறிவோம் நன்றாக குருவாழ்க குருவே துணை என்று சொல்லை பாடத்தை எப்படி படித்து வருவார் என்று கேட்டார். அனாவண்ணாய் நாய் அண்ணா உணாவு கையண்ணா
வாங்காது வயதாதில ஓலை படம் காண்பாடு பத்தி நல்ல வயதாதி மலைகளையும் காண்பாடு அண்ணா பாராத துன்பமில்ல பாராத படிக்காத நல்லா வயதில நல்லா பிராணங்களும் படிக்கும் பாடகம் பாராத தொழிலமில்லை படிக்காத பாடமில்லை எழுதாத ஏட்டுமில்லை கற்காத கலைகள் என்ன அத்தனை கலைகளையும் 10 வயதிலே பல பிராணங்கள் எல்லாம் படித்து வரக்கூடிய நாளைகள வல்ல அரக்கு எப்படி இருக்கா தெரியுமா? வயது என்ன ஆயிட்டு தெரியுமா? 21 வயசு. 21 வயசுல பாடகம் எப்படி இருக்கா? அதான நம்ம 2 பேரும் வயசு கம்மி. 21 வயசுல பாருங்க எப்படி இருக்கா தெரியுமா? பாட்ட சாட்டாமா நல்ல வாலியோ பகனாக அது மட்டுமா இந்த பாலகன் எப்படி இருக்கா? வரவில்லை பாத்தீங்களா? ஆகையால இந்த பாலகனுக்கு என்ன செய்யணும்? வீட்டுக்கு போனா அதான் வேலை. ஆகையால பாலகனுக்கு ஒரு பெண்ணை பார்த்து மனமுடிக்க வேண்டும். அது எங்க பார்க்கலாம்? சொந்த பந்தத்துல அத்த மகளாகப்பட்ட பவளக்கணி என்ற பெண்ணை பார்க்கிறோம். ஆமாண்ணே, சொந்த பொண்ணை முடிக்க வைத்தா இப்படி சொகுசா வந்து உட்கார்ந்துருக்கேன். அடியா யோகம்ல அந்த யோகம் யாருக்கு வேணும்? உங்களுக்கு அந்த யோகம் கிடைச்சிருக்கு. ஆகையாலே சொந்த பந்தத்திலே பவளக்கணி என்ற பெண்ணை பார்த்து மனமுடைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தாயும் தகப்பனமாக நல்லதோ ஒரு நாளிகையில பாலகனுக்கு திருமணத்தை தான் முடித்து மன்னனுக்கும் மங்கையருக்கும் 56 தேசத்து பொறுப்புகள் எல்லாம் ஒப்படைக்க வேண்டும் என்று 56 தேசத்தையும் அரசர் எல்லாம் வரவழைத்து சிம்மாதனத்தை அமர வைத்து தன் மகனாகப்பட்ட வல்லரக்க நடந்ததில செங்கோல மேலெடுத்து அந்த தகப்பன ரிஷிமுகாவர்ண செங்கோலை கையில விடுக்கும் போது ஆகாத சகம் அரக்கனுக்கு எப்படி வருது? அதான ஆந்த அழுகிறது அவர சத்தம் போடுது. பார்த்த மன்ன வல்லரக்க நடத்துற ரிஷிமுகாபுரம் மனதில் எப்படி நினைக்காரு? பெற்ற பிள்ளைக்கு கொடுக்கும் போது மற்றொரு சகனத்தை பார்க்க கூடாது என்று பாலகன் இடத்திலே கொடுக்க அரக்கன் செங்கோலை கையில வாங்கி சிம்மாதனத்தில் அமர்ந்த நேரம் அரக்கனும் தேவையுமாக ஆண்டு வர தெரியுமா? ஆயிலோரு கடமை வாங்கி ஆயிலோரு கடமை வாங்கி அசையாதம் மணிங்க சுவாமி நீதி மூரத்தவரிடாமல் நேர்மையோடு ஆண்டு வரும் நாளிகள் ஆண்டு வர்றான்
வினையது நடக்குதையோ ஒரு கடமை அரகனான ராட்சித அரசாலும் வேலையில 56 தேசத்தில் ஒரு வேலையில 56 தேசம் அல்ல பஞ்சமான பஞ்சமாச்சு பஞ்சமான அந்த பாரான சிமையெல்லாம் பஞ்சமான பஞ்சமையா பாராண்ட சீமையெல்லாம் நாளை நல்ல உருண்ட பஞ்சம் நாளை நல்ல நாயகனை முதல் பிரிவர் விட்ட தேசத்தில் பஞ்சமான பஞ்சமாச்சு பார்த்தானே வல்லார 56 தேசத்தில் அரங்கனான ராட்சிதான் மந்திரிய வரவழைத்து பணம் கேட்க சொல்ல இருஷபனம் கேட்ட போது இருஷபனம் அரசர்களும் யாரி சொல் தேசத்திலே அரசாளக்கூடிய மன்ன வல்லரக்கனுக்கு என்னைக்கு சிம்மாதனத்துல கால் எடுத்து வச்சாரோ ஐயா யாருக்குன்னு அதானே வல்லரக்க என்னைக்கு சிம்மாதனத்துல ஏறி உட்கார்ந்தாரோ அன்னைக்கு பிடிச்ச நேரம் 56 தேசமெல்லாம் பஞ்சம்ல பஞ்சம் அப்பேற்பட்ட பஞ்சம் ஆகையாலே மந்திரியை வரவழைத்து 56 தேசத்தில் அவதிப்பணம் வாங்க சொல்ல அந்த 56 தேசம் எல்லாம் கொடிய பஞ்சமாக இருக்கும் போது ஐயா மன்னா உங்க மன்னரிடத்துல சொல்லுங்க எங்க நாட்டுல கோடை மலைகளும் பொழியவில்லை குளிர்ந்து தென்றலும் வீசவில்லை சாரமலை பொழியவில்லை சம்பால் விளையவில்லை ஆகையால இந்த 56 தேசத்தில் கொடிய பஞ்சமாக இருப்பதால் உங்க மன்னிடத்துல சொல்லுங்க ஐயா நாங்க புத்தியை விளக்காலம் சொன்னால் உங்களுக்கு கொடுப்போம் என்று சொல்ல அந்த 56 தேசத்தாரும் அவதி பணம் கொடுக்க உங்கள் மன்னனை படையெடுத்து வர சொல்லுங்க படையிலே போரிட்டு சண்டையிட்டு வெற்றி பெற்றமானா உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்போம் என்று சொன்னார். உடனே மந்திரி பார்த்து அரக்கண்ட ஓடி வந்து அண்ணா நீங்கள் அவதி பணம் கேட்டால் அடி எடுத்து போரிட வேண்டும் அப்ப பணம் கேட்டா அது மட்டுமா இருஷா பணம் கேட்டமானா எதிர்த்து போரிட வேண்டுமா ஆகையால அரக்கன் பாருங்க ஐயா மந்திரி என்ன இப்ப சொல்லிட்ட ஒரு நாள் இந்த படம் அடிக்காத இப்ப அடிக்க எப்பா எத்த கிடைக்கும் போதுதான் வரல எத்து போன அன்னைக்குதான் கிடைக்கி
ஆகையால அது மட்டுமா இந்த பாலக நடத்ததில பார்த்தான் மன்னன் வல்லரக்கு நம்ம படையில திரட்டுப்பா அவரிடத்துல யுத்தத்துக்கு போவோம். நம்ம படம் எப்படி இருக்கு? நம்ம படம் எப்படி இருக்கு பார்த்தியா? நம்ம படம் கண்ணோட்டம் முறை எங்கதான் அதானே. ஆகையால இந்த படையை கொண்டு நாம சண்டையில யுத்தம் பண்ண முடியுமா? ஆகையால அவரிடத்துல அண்ணா அவரிடத்துல இருக்க தேசத்தை பார்த்தீங்களா? நம்மகிட்ட இருக்குது ஒரு தேசத்தை கொண்டு வெல்ல முடியுமா? ஐயா அது மட்டுமா? அது மட்டுமா? அதான் பழமொழி சொல்லியிருக்காங்க, ஒரு கை தட்டினா ஓஷ வராதான், 10 கை சேர்ந்து தட்டணும்னு சொன்னா அப்படியா? ஆகையா இந்த பாலகனுடைய இடத்திலே மன்னனாகப்பட்ட வல்லரக்கன் ஆண்டவர் அழைத்து அறந்தவத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லும் போது அந்த அரண்மனைக்கு வரார். பூஜைக்குள்ளை பொருளை எல்லாம் கையிலெடுத்து ஆண்டை வேடத்தை எடுத்து வருகும் போது அரண்மனையை இழந்து கொண்டு அந்த பவளக்கண்ணி கண்ணால பார்த்தான். மன்னா ஒரு நாள் ஒரு பொழுதும் இந்த இடத்ததில நாவலுடைய அரண்மனையில இந்த மன்னனாகப்பட்ட வல்லரக்க பார்த்தார் பவளக்கண்ணி. அண்ணா என்கனவா ராஜ மன்னா நல்ல பொழுதில் அரசன் போல இருந்தவா என்று நல்ல பொழுதில் இப்படி பண்டாரம்மா இருப்பதென்ன? என்கனவா ராஜமா தான் எடுத்துக்கொண்டு கடவுளத்தான் நினைக்க போறேன், செய்ய போரு நினைக்க போரு மன்னாடி மன்னர் மங்க கண்ட கனவதுதான் மண்ணெடுக்கு ஆகாது. இந்த பெண்ணை கண்ட கனவே என் புருஷனுக்கு ஆகாது. ஐயா இந்த கண்ணை கண்ட கனவு என் கணவனுக்கு ஆகாது. ஆகையால கடவுளை நினைக்க வேண்டாம், கடிய தவத்தை செய்ய வேண்டாம். பொழுது ஆகாத கனவு கண்ட காளி முன பொய்ய கண்ட தரையதிலும் உணவும் கண்ட அடைச்சு போட்ட கோழி. ஆகையால இந்த மன்னனோட இடத்ததில நாதனோட இடத்ததில மங்கையாகப்பட்ட வழக்கண்ணி பெண்ணவரம் கடவுளை நினைக்க வேணாம் சொல்லி கேட்டாரா? மன்னன் பார்த்தா அங்க வார்த்தை தட்டிக்கொண்டு அவள் மனைய கடரும் போது அரண்மனைய கடரும் போது நலவாசல் தட்டிடுவோம் வாசப்படி வாசப்படி தட்டிடுவோம் ஐயா மொத்தத்திற்கு வரவோது வெளியேது அடிக்கிறோம் வரவோது வாராத குமரியாவா வாராத நெருப்பெடுத்து வருவா